அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆருத்ரா பற்றி எல்லா பதிவுலேயும் ஆருத்ரா பற்றி பேசுங்கன்ட்டு ஒரு கமெண்ட் வருது. ஸோ ஆருத்ரா பற்றின தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கிடைக்க மாட்டேங்குது. சரியான தகவல்கள் கண்டிப்பாக வரும்பொழுது அதுக்கான பதிவாக வரும். கிடைத்த தகவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மன்னிக்கணும், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கிடைச்ச தகவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக ராஜசேகரன் அவரை கைது பண்ணதுக்கப்புறம் அதனுடைய விசாரணை ரொம்ப மந்தமான நிலைக்கு போயிட்டதாக தான் கேள்விப்பட்டோம். ஏன்னா அவங்க கையில் காசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கை விரித்த மாதிரியும் எதையும் ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி தான் சில தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை விட்டுட்டு தெரியாத விஷயங்களை போட்டு அதை நம்ம வதந்தி மாதிரி எதுவும் போயிடக்கூடாதுன்றதுனால தான் அதை பற்றின அப்டேட் நான் கொடுக்கல. கண்டிப்பாக அதனுடைய அப்டேட் வந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஐஎஃப்எஸில் போன பதிவிலே பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லி. நிறைய பேர் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுருக்கீங்க. அந்த உங்கள் மனசில் இருக்கிற வழியெல்லாம் அதில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுத முடியாத பல விஷயங்களை மெயிலில் எழுதும்போது என்னால் படித்து என்னால் உணர முடியுது. நிறைய பேர் நான் நிறைய ஏமாந்துட்டேன் பிரதர், உங்களை நம்புகிறேன், எங்களை டோன்ட் லெட் மீ டவுன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே நான் என்னால் அந்த வழியை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக என்னால் ஆன முயற்சியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இப்போது இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா பதிவு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கவங்க சிலர் ஜனார்த்தனன் மூலமாக பணம் போட்டவங்க, சிலர் லட்சுமி நாராயணன் கிட்ட பணம் போட்டவங்க, சிலர் மோகன் பாபுவோட ஏஜென்ட்ஸ் கிட்ட பணம் போட்டவங்க, சிலர் ஏஜென்ட்ஸ் நான் கொடுத்தேன், அதுக்கு யாருக்கிட்ட அவங்க கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ தென் சிலர் என்கிட்ட ப்ரூஃப் இல்லை கொடுத்த காசுக்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் செக்ரிகேட் பண்ணி தான் நான் அட்வொகேட் டீம்கிட்ட கொடுக்க முடியும். ஏன்னா நான் அப்படியே பிளாங்காக அதை கொடுத்துட முடியாது. ஸோ இதை செக்ரிகேட் பண்ணி நான் கொடுக்கும்போது அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டியோ அதை அவங்க கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இது ரிலேட்டடாக நிறைய அதிகாரிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை கொஞ்சம் துரிதமாக போகிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இவங்க சைடில் பணத்தை ரெக்கவர் பண்ண, சீஸ் பண்ணி வச்சுருக்க பணத்தை ரிக்கவரியாக மக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பயன் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கையும். நானும் உங்களை மாதிரி தான் நம்புகிறேன். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து போடுறேன். நன்றி, வணக்கம்.